உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தமிழ் வருட பிறப்பு 2025 வருடமாகப்பட்ட இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த வருடம் பிறக்குது உங்களுக்கு. ஏன்னா இந்த வருடத்தில் குறிப்பாக சொல்லணும்னா ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டு தான் பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் எல்லா பலன்களையும் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். அதுலேயும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வருட கந்தாய பலன் பார்த்திங்கன்னா, இந்த சித்திரை தொடங்கும் பொழுது சதய நட்சத்திரத்தில் இந்த வருடம் தொடங்குது. பராபவ வருடம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் தொடங்கிறதுனால உங்களுடைய கந்தாய பலன் பார்த்திங்கன்னா 11 வரவு 5 தான் செலவு. அப்போது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்னு பாருங்கள். இது ஏன் இவ்வளோ நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன்னா, அவ்வளோ கஷ்டம் கடந்த வருடத்தில் நீங்கள் பட்டாச்சு. ஒரு மனிதன் எந்த லெவலுக்கு நாணயமாக வாங்குகிற பணத்தை கரெக்டாக கொடுக்கணும், கரெக்டாக நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதுக்கு உதாரணம் விருச்சிக ராசி தான். அப்பேற்பட்ட செவ்வாய் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, உள்ளொன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. ஒரு பொய்யே பேசினா கூட தெரிஞ்சவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு அது ஓப்பனாக வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. அப்படி யதார்த்தமான ஒரு எண்ணங்களும் தெய்வ சிந்தனைகளோடு வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த வருடம் என்ன பண்ணிடுச்சுன்னா, இத்தனை வருடங்களாக நீங்கள் நாணயமாக நம்பிக்கையாக நடந்துக்கிட்டு வந்த உங்களுக்கு ஜஸ்ட் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் நாம் அந்த டைமிங் கொஞ்சம் தவறியதால் அந்த இடத்துல கிடைச்ச அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் நட்பா, இதுதான் நம்பிக்கையா, இதுதான் ஒரு பந்தமா அப்படின்ற அளவுக்கு உங்களை ரொம்ப வலி வேதனைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. அப்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, 2ஆம் பாவம் கடந்த வருடத்தில் 8ஆம் பாவத்தில் போய் நின்னது, ப்ளஸ் அவர் வக்ர நிலை அடைஞ்ச குரு, ப்ளஸ் வக்ரம் மட்டுமல்ல அதிசார பயிற்சி அடைஞ்சு அதுவும் ரொம்ப நெகட்டிவான ஒரு சூழலை கொடுக்குற நிலைமை ஒருபுறம். மறுபுறத்தில் உங்களுக்கு மெயின் ப்ராப்ளமே இந்த 4ஆம் பாவத்தில் ராகு உட்கார்ந்தாலே நிம்மதி கெட்டு போயிடும். நிம்மதியில் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் ஒரு வாரம் ஃபுல்லாக வேதனையை அடையக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கும். அப்போது விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்தவரையிலையும் கடின உழைப்பு இருந்தும் உண்மை நேர்மை யதார்த்தம் இருந்தும் கூட சில இடங்களில் தேவையில்லா அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. நல்ல வேலையாளாக இருப்பீங்க, நல்ல வேலைக்காரராக இருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு பின்னாடி சாதாரணமாக எந்த வேலையும் செய்யாமல் சும்மா பேச்சிலேயே அவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நல்ல இடத்த அடைஞ்சிருப்பாங்க. உங்களுடைய பேரையும் சேர்த்து டேமேஜ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய தன்மானத்தை நீங்கள் இழக்கிற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கினால் உங்கள் எமோஷனலை டச் பண்ண அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் போயிடுவீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பால் சில பிரச்சனைகள் செய்து இது உங்களுக்கு வீண் பழிகள் அடையக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. இப்போது இந்த இடத்துல வேலை செய்யலாமா, இந்த இடத்த விட்டு வெளியில் எங்கேயாவது போய் நம்ம வேற எங்கேயாவது ஒரு வேலையை பார்க்கலாமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்பீங்க. சிலர் வெளியிலே வந்திருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா வேறு எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்ற ஒரு மன உளைச்சல் இருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, இதே இடத்துல ரீஎன்ட்ரி கொடுக்கணும். அது எப்படி அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வருடம் உங்களுக்கு உச்ச குரு நிலை உருவாக போகுது. அந்த உச்ச குருன்றது உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் கடகத்தில் குரு பகவான் உச்ச நிலையை தொட போகிறார். அந்த உச்ச நிலையில் இருக்கக்கூடிய குரு பார்வை எங்கே விழுதுன்னா உங்கள் ராசி மேலே விழுது. அப்போது கடந்த வருடம் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க, வீண் பழிகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. நல்ல கணவன் மனைவி உங்களை மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்தவங்க யாரும் இல்லை, எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டீங்க. சாதாரணமாக ஒரு ஃபோன் பேசுனதாலேயோ நாம் யதார்த்தமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம கள்ளங்கப்படம் சூதுவாது இல்லாமல் நடந்துக்கிட்டதுனாலேயோ உங்கள் மீது தேவையில்லாத பழிகள் உருவாகி இதனால் கணவன் மனைவி உறவே பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த உறவினால் சிலரெல்லாம் சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருந்திருப்பீங்க. இன்னும் சிலர் அபாண்டமான பழிகளை சுமந்து இதை விட்டு வெளியில் வர முடியாமல் தவிக்கிற நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அப்போது இந்த நிலை இந்த இடத்துல உடைய போகுது. எப்படின்னா, இந்த உச்ச குரு ஜூன் மாதம் உங்களுக்கு பயிற்சி ஆகிடுவார். அந்த உச்ச குரு பார்வை டைரெக்டாக உங்கள் ராசி மேலே விழுறதுனால உங்கள் மேலே இருக்கக்கூடிய களங்கம் எல்லாம் நீங்க போகுது.
உங்கள் மேலே இருக்கக்கூடிய அபாண்டமான சொற்கள் விலக போகுது. பிரிந்த கணவன் மனைவி இணைய போகிறீங்க. சிலரது வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இருக்கும். இந்த வாழ்க்கை, இந்த பிரச்சனை இதை விட்டு வெளியில் வந்தால் போதுமே அப்படின்ற நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ அதற்குண்டான வழிகள் பிறக்கும். ஆல்ரெடி டைவர்ஸே ஆயிடுச்சு. மன வாழ்க்கையை எதிர்பார்க்குறோம், பட் எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வாழ்ந்த வாழ்க்கையில் தான் தோல்விகள், அவமானங்கள், பாதிப்புகளை சந்திச்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் அதை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிடிமானமாக பிடிச்சி இதே சொசைட்டிக்கு எதில் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினச்ச உங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ட்ராப் ஆகிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கை கொடுக்க போகுது. ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இது உச்ச குரு பார்வையாக இருக்குது. முடியாததை முடிச்சு காட்டுவீங்க. எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. அந்த ரீஎன்ட்ரி மற்றவங்க உங்களை கண்டு ஆச்சரியப்பட போகிறாங்க, சிலர் மிரள போகிறாங்கன்னு சொல்லுவேன். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, உச்ச குரு இருக்கிற இடம் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம். அதுலேயும் உங்களுக்கா விருச்சக ராசிக்கா இருக்கிறதுலே ஹைலைட் குரு பகவான் தான். குடும்பஸ்தானாதிபதியும் அவர் தான், பஞ்சமஸ்தானாதிபதியும் அவர் தான். பஞ்சமஸ்தானன்றது என்ன? ஒருத்தருடைய புத்திர பாக்கியங்கள், பிள்ளைகள், ப்ளஸ் ஒருத்தருடைய ஆசைகள், ஒருத்தருடைய அதிர்ஷ்டங்கள், ப்ளஸ் பூர்வீக சொத்துக்கள், பூர்வ புண்ணியம், நீங்கள் வாங்கிட்டு வந்த பாக்கியத்துக்கு உண்டான பலாபலன்கள், இது எல்லாத்தையும் கொடுக்குறது யார்? குரு. அவரே உச்ச குருவான் நின்று 9ல் அவர் பார்க்கக்கூடிய இடம், அவர் அந்த 5ஆம் பாவத்தை மீண்டும் 9ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போது எவ்வளோ பெரிய விஷயம். குரு தான் உச்சம் அடைஞ்சு தன் வீட்டையே பார்க்கறது பெரிய விஷயம். அங்கே மட்டும் பார்க்காம உங்களையும் சேர்த்து உங்கள் ராசியும் பார்க்குறாரு. இதை தாண்டி அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை. அந்த 5ஆம் பார்வை மட்டும் இல்லாமல் ப்ளஸ் 7ஆம் பார்வையாக மகரத்தில் அவருடைய பார்வை, உச்ச பார்வை விழுது. அது உங்களுடைய 3ஆம் பாவம். அப்போது 5ஆம் இடம் பலம் பெறுது. அப்போ இத்தனை நாட்களாக பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் தீரப்போகுது. பிள்ளைகளால் அவமானங்களை சந்தித்த நீங்கள் அந்த பிள்ளைகளால் இருக்கக்கூடிய அவமானங்கள் நீங்கள் இயல்பு நிலைக்கு வர போகிறீங்க. உங்களுடைய பேச்சு மீறி சில முடிவுகள் எடுத்தவங்க மீண்டும் வந்து உங்களுடைய பேச்சுக்கு கண்ட்ரோல் ஆக போகிறாங்க. இதற்கு குரு உச்ச குரு பார்வையால் உங்களுக்கு தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால் இந்த இடம் உங்களுக்கு நியூட்ரல் ஆகிடும். இத்தனை நாளாக எந்த குரு பலவீனம் அடைஞ்சு உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்தாரோ அவரே இப்போ மீண்டும் அது எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை, மீண்டும் புத்திர பாக்கியம் கிடைக்குமான்னு நினச்சி எதிர்பார்த்த உங்களுக்கு அந்த பாக்கியம் இப்போ கிடைக்க போகுது. கவலையே வேண்டாம். அதே நேரத்தில் ஆசைகள்ன்றது என்ன? விரும்பிய வாழ்க்கை, ரொம்ப விரும்பியவங்க, இஷ்டப்பட்ட வாழ்க்கை மிஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த வாழ்க்கை இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகும். மேற்கொண்டு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு விஷயத்த நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கங்க. புது உறவு உங்களை வந்து சேரப்போகுது. இந்த வருடத்தில் புது உறவு உங்களுக்கு புது பந்தம் கிடைக்க போகுது. மாற்றமே இல்லை. அதே நேரத்தில் 5ன்றது அதிர்ஷ்டத்திற்குரிய இடம். இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டம், உழைப்பு எல்லாத்துக்குமே ரிசல்ட் கிடைச்சிருக்காது. பட் ஆனால் இப்போ அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் தொழில் ரீதியில் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. போட்ட பணமெல்லாம் எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. ஆனால் கடன் தான் இங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்கு. வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுறவாலாம் பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. இதிலிருந்து ரிலீஃபாக முடியுமான்னு நினைச்ச உங்களுக்கு தனஸ்தானாதிபதி 9ல் உச்சமடையும் பொழுது உங்களுக்கு தனம், செல்வம், செல்வாக்கு பெருக போகுது. நீங்கள் பெரிய ஸ்டார் ஆகிறீங்கன்னா அந்த வார்த்தை மிகையாகாதுன்னு சொல்லுவேன். ஸ்டார் மட்டுமல்ல, நிம்மதி, சந்தோஷம், பாக்கியங்கள் எல்லா விதத்துலையுமே நீங்கள் கைகோத்து இந்த வருடம் நீங்கள் வந்து பயணம் பண்ண போகிறீங்க. அப்பேற்பட்ட ஒரு வருடமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டங்களில் குடும்ப விருத்தி உங்களுக்கு உண்டாயிடும். திருமணம் ரொம்ப நாளாக தடையாகுதுன்னு நினச்சிங்கன்னா அந்த திருமணம் உங்களுக்கு அழகாக கனெக்ட் ஆக போகுது. யார் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து உங்களுடைய நட்பு கிடைக்குமா, உங்களுடைய பந்தம் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குற ஒரு காலமாக இருக்கும். கூட பிறந்தவர்களால் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன், அந்த பிரச்சனைகள், அந்த வழக்கு, பூமி
ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதே நேரத்தில் நீங்கள் சொந்த பந்தத்துக்காக நிறைய செஞ்சுருப்பீங்க, ஆனால் நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது அவங்க உங்களை கைவிட்டிருப்பாங்க. இதனால் இதுதான் பந்தமாக நினச்சி வருத்தப்பட்டீங்க இல்லையா, அவர்களுக்கு இதில் ரீஎன்ட்ரி கொடுத்து மீண்டும் அவர்கள் உங்களுடைய நட்பு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியை உருவாக்கிடுவீங்க விருச்சிக ராசி அன்பர்கள். இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டத்திற்குண்டான ஒரு காலகட்டம் நான் சொல்லியாச்சு. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும், அவர் பார்வையும் உங்கள் மேலே விழுந்துருச்சு. அவர் பார்வை அடுத்தது எந்த இடத்துல விழுது, 3ஆம் பாவத்தில் விழுது. 3ஆம் பாவத்தில் விழக்கூடிய இந்த பார்வை மட்டுமல்ல, உங்களுக்கு உச்ச சூரியன் ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் பாவத்தில் நிற்கிறார். அப்போ எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருவீங்க. அப்போது 6ஆம் வீட்டில் சூரியன் நின்றால் அந்த இடம் எந்த இடம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் சார்ந்த இடம். எதிரிகளை இத்தனை நாட்களாக யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாமே டோட்டலாக ட்ராப் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். கடன் சுமைகள், மீளா கடனுக்கு ஆளாயிட்டேன், மீண்டு வர முடியலையே நினச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு ரொம்ப நாள் கனவு நினைவாக போகுது. நீங்கள் சம்பாரித்து கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய அமைப்பு உருவாக போகுது. அந்த இடம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம், உங்களுடைய நோய் நொடி சம்மந்தப்பட்ட இடமும். அப்போ அந்த இடத்துல சூரியன் உச்ச சூரியன் நின்று லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீண்ட நாளாக நீங்கள் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளுக்காக நிறைய செலவினங்கள் செய்திருப்பீங்க. அதே இடத்துல அந்த ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாத்தையும் சரி செய்து இந்த சூரியனால் பெரிய லெவலில் இந்த வருடத்தில் லாபத்தை நீங்கள் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அப்போது அந்த பிரச்சனைகள் எப்படி கொடுத்துருக்குதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சரியான உணவு ஊட்டச்சத்து உடம்புல இல்லாமல் என்ன நடந்திருக்குன்னா வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் பாதிப்புகள் கொடுத்துருக்கும். இது உங்களுக்கு உள்ளுறுப்புகளை பாதிச்சிருக்கும். இதோடு இல்லாமல் சிலருக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்த ஷோல்டருக்கு பின்னாடி உங்களுக்கு ஹார்ட்டுக்கு பேக் சைடில் போட்டு அழுத்துற மாதிரியும், அதே நேரத்தில் அதுக்கும் கீழே பக்கவாட்டில் ஏதோ ஒரு வலி, கையெடுத்து ஒரு 2 வீலரை ஓட்ட கூட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அந்த பாதிப்புகளால் எந்த வேலையும் உட்காந்து செய்ய முடியாத அளவுக்கு, சிலருக்கு இடுப்பு வரைக்கும் பாதிப்புகள். அதுவும் குறிப்பாக இல்லத்தரசிகளுடைய வாழ்க்கையில் நிறைய இந்த ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட இடம், இடுப்பு, முழங்கால், குதிகால், இந்த மாதிரியான இடங்களில் இந்த பாதிப்புகள் எல்லாமே விருச்சிக ராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே சிலருக்கு நீங்கள் இந்த வருஷத்தில், சிலருக்கு அதற்குண்டான மருத்துவ ஆலோசனைகள் கிடைச்சி ரிலீஃப் ஆகிடுவீங்க. மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்குரிய பொன்னான வருடம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த வெளிநாடு முயற்சிகளுக்குரிய கிரக அமைவுகள் அப்படின்றத நான் பார்த்தேன்னா டைரெக்டாக விருச்சிகத்திற்கு 11ஆம் பாவத்தில் உங்களுக்கு பார்க்கக்கூடியது சனி பகவான் பார்க்குறார். அதே நேரத்தில் உச்ச சூரியன் எந்த இடத்துல பார்க்குறான்னா உங்களுடைய 12ஆம் பாவத்தில் பார்க்குறேன். 12ன்றது மிக தொலைதூர பயணத்திற்குரிய விஷயங்கள். நீண்ட நாளாக வெளிநாடு முயற்சிகள் தடையானவங்களுக்கு இப்போ அது கை கொடுக்க போகுது. வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல உச்சக்கட்ட வளர்ச்சி அடையணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் அடைஞ்ச விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. இழந்ததை அடைய போகிறீங்க. கடன் பாதிப்புகள், பொருளாதார நெருக்கடியிலிருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கிடும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு காலகட்டமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது அமைய போகுது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பிஸ்னஸில் டாப் லெவலில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி 1 2 ஆக்கணும், 3 ஆக்கணும், 4 ஆக்கணும், 5 ஆக்கணும்னு ஆரம்பித்து கடைசியில் எந்த பிஸ்னஸை யார் நம்பி உட்கார வச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குற அளவுக்கும், உங்களுக்கு மறைமுகமான துரோகங்கள் செய்யக்கூடிய அளவுக்கும், அந்த பணம் எதுவுமே உங்கள்கிட்ட கணக்கு வழக்கு காட்டாமல் உங்களுக்கு தேவையில்லா கடன் சுமைகள் உருவாக்கி இன்றைக்கி மீண்டும் எதை எடுக்கிறது, நம்ம எதை கண்டினியூ பண்ணுறது, கடனாளியானது மிச்சமே நினைச்சவங்களுக்கு மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் நம்பி யார்கிட்ட பணம் கொடுத்து நம்பி கொடுத்தீங்களோ அவர்கள் உங்களை ஏமாற்றிட்டாங்களே நினைக்க வேண்டாம். மீண்டும் உங்கள் பணம் உங்களை அடையும். இதனால் குடும்ப ரீதியில் இருந்த நிம்மதி சந்தோஷங்கள் எல்லாமே பாதிச்சிருக்கும். அது எல்லாத்தையும் டேலி பண்ணி இந்த வருஷத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷத்திற்குரிய ஒரு வழிகளை உருவாக்க போகிறீங்க. விருச்சிக ராசி என்பவர்கள் பல பேர் தொழில் தொடங்க போகிறீங்க.
ஒரு வேலையில் இருந்து எனக்கு அந்த சம்பளம் கட்டலை, புது தொழிலை உருவாக்கலாம் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு கை கொடுக்க போகுது. நீங்கள் ஒரு ஓட்டுநராக இருந்து சடனாக ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு பிரச்சனை, அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா என்னால் அந்த பிரச்சனையிலிருந்து என்னவோ ஒன்று என்னை பிளாக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுதுன்ற வேதனையில் இருக்கிற உங்களுக்கு 6ஆம் இடம் பலம் பெற்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் நீங்க போகுது. ஒரு நல்ல ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. ஒரு சினிமா துறையில் இருந்து, ஒரு மருத்துவத்துறை சார்ந்த ரீதியில் இருந்து, ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சம்மந்தப்பட்ட ஒரு வியாபாரம், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கனரக வாகனங்கள் சார்ந்த துறை, போக்குவரத்து துறை எல்லாமே இந்த 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 காலகட்டங்களில் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மேன்மை அளிக்க போகுது. கவலைகள் வேண்டாம், சந்தோஷத்தோடு இந்த வருஷத்தை தொடங்குங்க. ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவெடுங்க. சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 7, 8 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி சடன் வளர்ச்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் பண்ணுங்கள். அது 100% சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கணுன்ட்டு கடவுள்கிட்ட நான் வேண்டி விரும்பி, அதாவது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினச்சிக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையிலையும் விருச்சிக ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக அமையுன்றது மனமார்ந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.